என்னடா கோவிந்தா, பரிசேஷனமோட செய்யாமல் இலையை முறைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? பெரியம்மா கையால் சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மாவின் கைமணம் பிடிக்காமல் போய்விட்டதா கோவிந்தா? உனக்கு பிடித்த தேங்காய் துவையலை தானே அரைத்திருக்கிறேன். அதை மட்டும் பரிமாறி இருந்தால் பரவாயில்லை. எனக்கு பிடிக்காத கொத்தவரங்காவையும் பரிமாறி இருக்கிறீர்கள். அதை எப்படி சாப்பிடுவேன்? வயது பையன், இது எல்லாம் சாப்பிட முடியாதா உன்னால்? பக்கத்தில் உன் அப்பாவை பார். ஆமாம் ஆமாம், ஒவ்வொன்றையும் 2 தடவை கேட்டு வாங்கி கொண்டு சாப்பிட்டு விட்டேன். நீ இன்னும் முதல் சுற்றியே ஆரம்பிக்கவில்லையே. பெரிய பிராட்டி, அந்த கொத்தவரங்காயை இது 3வது தடவை. இதில் வேறு உப்பு குறைச்சலாக இருக்கிறது என்று ஒரு குறை வேறு. அம்மா, இனிமேல் எனக்கு அப்பாவோடு இலையே போடாதீர்கள். போடா நீ. இவர் பிள்ளை என்று சொல்வதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இலையின் முன்னால் மலங்க மலங்க முழித்துக் கொண்டிருக்கிறாயே. இவ்வளவு நேரம் எல்லாம் வயிற்றிற்குள் போயிருக்க வேண்டாமோ? ஒன்று செய்யலாம். பேசாமல் நான் அவன் பிள்ளை, அவன் என் அப்பா என்று சொல்லிவிடலாம். பக்கத்தில் பக்கத்தில் நின்றால் அண்ணன் தம்பி போல் தானே தெரிகிறோம். வெட்கக்கேடு. அடடா, போதுமே. வேண்டுமென்றால் நீங்கள் அவனின் கைக்குழந்தை என்று கூட சொல்லிக் கொள்ளுங்களேன். கோவிந்தா, இப்பொழுது நீ சாப்பிட போகிறாயா இல்லையா? சாப்பிடுகிறேன். ஒன்று செய்யுங்கள், அந்த தேங்காய் துவையலை மட்டும் வையுங்கள். இதை எடுத்து விடுங்கள். இலையில் போட்டதை எடுக்க முடியுமா கோவிந்தா? அது அனாச்சாரமாயிற்று. பெரிய பிராட்டி, அண்ணாவின் குரல் மாதிரி இருக்கிறதே. சாப்பிடுங்கள், இதோ வந்து விடுகிறேன். வாருங்கள் மன்னி, வாருங்கள் அண்ணா. இங்கே மாப்பிள்ளை உள்ளே அமுது செய்து கொண்டிருக்கிறார். இங்கே வரக்கூடாதா, இங்கே வரக்கூடாதா என்று ஒவ்வொரு முறையும் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே. அதுதான் உன் அண்ணாவை பிடுங்கி எடுத்து இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன். திருமலையிலிருந்து கிளம்பும் போது நிபந்தனை போட்டு விட்டால் உன் மன்னி, முதலில் மதுரமங்கலத்திற்கு போய்விட்டுத்தான் வேறெங்கும் போக வேண்டும் என்று. ரொம்ப சந்தோஷம் மன்னி. ஆனாலும் அந்த நிபந்தனையை தளர்த்த சொல்லி ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் அனுமதி வாங்கிவிட்டேன். என்ன அண்ணா அது? பூமி தேவிக்கு விசேஷம். அவளை பார்ப்பதற்காகத்தானே நாம் புறப்படுகிறோம். அதனால் முதலில் பூமி தேவியை பார்த்துவிட்டு பிறகு மதுரமங்கலத்திற்கோ நீடாமங்கலத்திற்கோ எங்கே வேண்டுமானாலும் போகலாம் என்று அனுமதி வாங்கி கொண்டேன். ஓ, பூமி தேவியை பார்த்துவிட்டு தான் வருகிறீர்களா? ஆமாம். திடீரென்று நாங்கள் போய் நின்றதில் அவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. மாப்பிள்ளையும் மிகவும் சந்தோஷப்பட்டார். வரும் வழியில் கீழ்த்திருப்பதியில் பூமிக்கு புடவை ரவிக்கை துண்டும் மாப்பிள்ளைக்கு வேஷ்டி உத்திரியமும் வாங்கி கொண்டு போனோம். மாப்பிள்ளை தங்கமானவர். மரியாதை என்றால் அப்படி ஒரு மரியாதை. அமுது செய்துவிட்டு போனால்தான் ஆயிற்று என்று ஒற்றை காலில் நின்று எங்களுக்கு அமுது செய்வித்து அனுப்பினார். வாருங்கள் வாருங்கள். என்ன மாப்பிள்ளை, எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் உள்ளே அமுது செய்து கொண்டிருப்பதாக சொன்னாள். அடடே, கோவிந்தனா, நீ எங்கே? மாமா, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். தீர்க்காயுசோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எழுந்திரு. ஆமாம், நீ எப்போது இங்கு வந்தாய்? நேற்று சாயங்காலம் வந்தேன் மாமா. அவன் பெரியம்மா அவனை அவ்வப்போது அங்கு கட்டாயப்படுத்தி இங்கே அனுப்பி விடுவாள். அப்படி அனுப்பினால்தான் இங்கே வருவான். அவனாக வரமாட்டான். அது போகட்டும், வண்டி திருமலையில் இருந்து புறப்பட்டால் ஸ்ரீரங்கத்திலேயோ இல்லை ஸ்ரீபெரும்புத்தூரிலேயே தானே நிற்கும். திடீரென்று வண்டி எப்படி மதுரமங்கலத்திற்கு திரும்பியது? பூமி தேவியை பார்க்க புறப்பட்டோம் மாப்பிள்ளை. நாங்கள் இங்கே வருவதே இல்லை என்று பெரிய பிராட்டி எப்போதும் குறைப்பட்டுக் கொள்வாளே. சரி, இந்த தடவை இங்கு வரலாம் என்று வந்தோம். பூமியை பார்த்து விட்டீர்களா, இல்லை இனிமேல் தான் போக வேண்டுமா? பார்த்துவிட்டு அங்கேயே திருப்தியாக அமுது செய்துவிட்டு தான் வருகிறோம். பூமி தேவி எப்படி இருக்கிறாள்? நன்றாக இருக்கிறாள். ஏன் மகளா, பூமி சற்று மெலிந்த மாதிரி தெரியவில்லை? 4வது மாதம் இல்லையா, சற்று அப்படித்தான் இருக்கும். அதனால் பரவாயில்லை. சரி சுவாமி, வராதவர் வந்திருக்கிறீர். ஒரு வாரம் இருந்து விட்டு போகலாம் இல்லையோ? ஒரு வாரமா? சரி, வேண்டாம், ஒரு 7 நாட்கள் இருந்து விட்டு போகலாம் அல்லவா? சும்மா. இல்லை மாப்பிள்ளை, 4 நாட்களில் திரும்பி வருவதாக கோவிலில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். இன்று இங்கேயே தங்கிவிட்டு நாளை ஸ்ரீபெரும்புதூர் போகிறேன். போங்கள் அண்ணா, ஒரு வாரம் இங்கே இருக்கிற மாதிரி வரக்கூடாதா? காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு பறக்கிறீர்கள். மன்னி, நீங்களாவது சொல்லக்கூடாதா? 2-3 நாட்களுக்கு மேல் வெளியே தங்குவதே கஷ்டமாக இருக்கிறது. ஒன்று, குழந்தைகளை தனியே விட்டுவிட்டு வரவேண்டியிருக்கிறது. இன்னொன்று, அகத்தில் சால கிராமம் எழுந்துருள பண்ணியிருக்கிறதல்லவா, முறையாக அதற்கு தினமும் திருவாராதனம் செய்ய வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 10 நாட்கள் வெளியே இருக்க முடியுமோ? சரி, இந்த மட்டில்
இன்று மட்டுமாவது இங்க இருப்பதற்கு சம்மதித்திருக்கிறீர்களே, அதுவே சந்தோஷம். என்னம்மா சந்தோஷம் என்ற வார்த்தையே வருத்தமாக வருகிறது? என்ன செய்வது அண்ணா, அப்படித்தான் வரும். இது சந்தோஷமான வருத்தம். சரி, வாருங்கள். அடடே, தெற்காழ்வார், தேவகி, எப்போது வந்தீர்கள்? அடியேன் தாசன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் அம்மா. மூட்டையை கொடுங்கள் சுவாமி. இருக்கட்டும். என்ன மாறனேர், நீ என்னதான் மந்திரம் போட்டாயோ தெரியவில்லை. குழந்தைகள் இருவரும் எப்பொழுதும் உன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் பார்த்தாயா? குழந்தைகளுக்கு கதை என்றால் விருப்பம். தாங்கள் பகவானை பற்றியும் சில சமயங்களில் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பற்றியும் அடியனுக்கு சொன்னதை சற்றே குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அடியேன் மாற்றி சொல்வேன். அது அவர்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கிறது. அது என்னவோ, சாதாரணமாக வெளியூர் போய் அங்கு 1-2 நாட்கள் இருந்துவிட்டு திரும்பி அகத்திற்கு போக வேண்டும் என்றாலே போக வேண்டாம் என்று அழுது அடம் பிடிப்பார்கள். இப்போது என்னடா என்றால், எப்போது ஊருக்கு திரும்பி போவோம் என்று நச்சரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் உன் கதை செய்யும் மாயம் போல் இருக்கிறது. மாமா, கதை சொல்கிறீர்களா? தேவகி, வந்ததும் வராததுமாக என்ன கதை வேண்டியிருக்கிறது? கிணற்றடிக்கு போய் முதலில் கை கால்களை அலம்புங்கள். சரி, கதை வேண்டாம் மாமா. அம்மா வைகிறாள், குளத்திற்கு அழைத்து செல்கிறீர்களா? குளம் எல்லாம் பிறகு. அம்மா சொன்னது போல் முதலில் கை கால்களை அலம்பிக் கொண்டு வாருங்கள், போங்கள். சரியப்பா. சுவாமி, எல்லோரும் வெந்நீரில் ஸ்நானம் செய்ய அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறேன். நொடிப்பொழுதில் வெந்நீர் தயாராகிவிடும். பரவாயில்லையே. மாறனேருக்கு எவ்வளவு முன்யோசனை பார்த்தாயா மேகவல்லி? இன்று நாம் ஊரில் இருந்து திரும்பி வந்து விடுவோம் என்று தெரிந்து கொண்டு எல்லாம் தயாராக வைத்திருக்கிறான். ஆமாம், மாறநீர் இல்லை என்றால் வர வர எனக்கு கை ஒடிந்தது போல் ஆகிவிடுகிறது. நீ அப்படியும் இருக்கக்கூடாது மேகவல்லி. எல்லாவற்றிற்கும் முழுவதுமாக அவனை சார்ந்திருப்பது தவறு. ஒவ்வொரு முறையும் ஆச்சாரியார் மாறநேர் நம்பி பற்றி விசாரிக்கிறார். நம் சம்பிரதாயம் அனுஷ்டானங்களை பற்றியெல்லாம் அவனுக்கு எவ்வளவு தூரம் கற்றுக் கொடுத்திருக்கிறாய்? அவன் எல்லாவற்றையும் சரியாக கிரகித்துக் கொள்கிறானா? வேதம் பற்றிய பாடங்களை ஆரம்பித்து இருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அதனால் என்னிடம் இருந்து விஷய ஞானங்களை கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு சற்று நேரம் கொடு. மாறநேர், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துவிட்டேன். சொல்லுங்கள் சுவாமி. கோவிலில் இருந்து அதிகாரி வந்து பணத்தை வாங்கிக் கொண்டு போனாரா? இல்லை சுவாமி. இல்லையா? ஏன் இவ்வளவு தாமதம் செய்கிறார்? சரி, அதை எடுத்துக்கொண்டு வா. கையோடு போய் கொடுத்து விட்டு வருகிறேன். சரி சுவாமி. வேண்டாம் மாறநேர். சுவாமி, இப்போதுதான் ஊரிலிருந்து வந்திருக்கிறோம். தீர்த்தம் ஆடிவிட்டு அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அமுது செய்துவிட்டு பிறகு போகலாமே. அதுவும் சரிதான். சரி மாறநேர், இப்போது வேண்டாம், அது உன்னிடமே இருக்கட்டும். நான் பிறகு அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறேன். ஆகட்டும் சுவாமி. கை கால்கள் எல்லாம் அலம்பிக் கொண்டு வந்து விட்டோம். மாறநீர் மாமா, இப்போது குளத்திற்கு அழைத்துக் கொண்டு போகிறீர்களா? ஞாபகமாக பொறி வாங்கிக் கொள்ள வேண்டும் மாமா. பொறி எதற்கு தேவகி? அதையெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஐயோ அம்மா, பொறி எங்களுக்கு இல்லை, குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு. அவைகள் தண்ணீரில் இருந்து எழுந்து துள்ளி துள்ளி சாப்பிடுவது எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? சரி சரி மாறநேர், குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போய்விட்டு சீக்கிரம் வந்துவிடு. இதற்காகத்தான் எப்பொழுது ஊருக்கு போவோம் என்று நச்சரித்தார்கள் போலிருக்கிறது. அழைத்துக் கொண்டு போய்விட்டு வா. ஆகட்டும் சுவாமி. வாருங்கள் மாப்பிள்ளை. அடடே, தாங்கள் எப்பொழுது வந்தீர்கள்? நீங்கள் வந்திருப்பதாக மாறநேர் சொல்லவே இல்லையே. நேற்று இரவு வந்தேன். தாங்கள் இன்று வந்து விடுவதாக சொன்னார்கள், அதனால் தங்கிவிட்டேன். பிரயாணம் எல்லாம் சௌகரியமாக இருந்ததா? குழந்தைகள் எங்கே காணும்? வந்ததும் வராததுமாக மாறநேரோடு ஊர் சுற்ற கிளம்பி விட்டார்கள் அப்பா. குழந்தைகள் எப்பவுமே அப்படித்தான். ஊரில் இருந்து வந்ததும் நானே உங்களை வந்து பார்க்கலாம் என்றிருந்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள். மாதவா, கவலைப்படாதே.
ஊரில் நாங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கும் பெண் அந்த திருவள்ளரை பெண் அளவிற்கு அழகு இல்லை என்றாலும் இவளும் பார்ப்பதற்கு அழகாகவும் பண்போடும் தான் இருக்கிறாள். அப்பா, இந்த வரனை நிச்சயமாக முடித்து விடலாம். ஆமாம் மாமா, இவர்கள் அந்த திருவள்ளாரை அகத்தாரை போல் மாப்பிள்ளைக்கு என்ன சொத்து இருக்கிறது, ஏது இருக்கிறது என்றெல்லாம் கேட்கவில்லை. மாப்பிள்ளை நல்ல குணவானாக இருந்தால் போதும் என்றார்கள். அதுவும் மாதவன் இவரின் மைத்துனன் என்று கேள்விப்பட்டதும் நம்முடன் சம்பந்தம் செய்து கொள்ள கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன். என்ன மாமா சொல்கிறீர்கள்? ஆமாம் மாப்பிள்ளை. என்னப்பா இது? இவ்வளவு தூரம் நாங்கள் மெனக்கெட்டு போய் பெண்ணை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம், நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள்? அதனால் என்னம்மா, பரவாயில்லை. நான் இந்த திருவள்ளரை சம்பந்தத்தையே முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள்தான் மாப்பிள்ளைக்கு நிலம் இருக்கிறதா, நீச்சி இருக்கிறதா என்று கேட்கிறார்களே. அதை பற்றி பேசத்தான் நேற்றே புறப்பட்டு வந்தேன். இங்கு திருக்கோஷ்டியூரிலேயே 2 வேலி நிலம் பார்த்திருக்கிறேன். மாப்பிள்ளையிடம் நிலத்தை காண்பித்து விட்டு அதை மாதவன் பேரிலேயே கிரயம் செய்து விட்டால் போகிறது. அப்புறம் அவரிடம் சொல்லி நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். திடீரென்று உங்களால் இவ்வளவு பணத்தை சமாளிக்க முடிந்ததா? ஆமாம் அப்பா, ஆச்சரியமாக இருக்கிறதே. ஆச்சரியம்தான். நானே கூட எதிர்பார்க்கவில்லை. மாதவனுக்கு இந்த இடம் முடிய வேண்டும் என்று இருக்கிறது போல் இருக்கிறது. என்னுடைய உறவுக்காரன் உப்பிலி வந்திருந்தான். பேசிக் கொண்டிருந்த போது நீதான் பணம் கொடேன், உன்னால் மாதவனுக்கு இந்த சம்பந்தம் முடியட்டும் என்று சொன்னேன். அதற்கென்ன என்று அடுத்த நாளே பணம் கொண்டு வந்து கொடுத்து விட்டான். உப்பிலியா? யாரப்பா? உங்கள் உறவு என்றால் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டுமே. சரிதான், எல்லா உறவுகளுமே உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமா என்ன? பேசாமல் இரு. இருந்தாலும் இப்படி அவர்கள் விதித்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு நாம் நிலம் வாங்க வேண்டுமா? இருக்கட்டுமே, நிபந்தனையோ எதுவோ, மாதவன் பேரில் 2 வேலி நிலம் இருப்பதற்கு அவர்கள்தானே காரணம். சரி, உங்கள் இஷ்டம். மாப்பிள்ளை, உங்களுக்கு எப்பொழுது சௌகரியப்படும் என்று சொல்லுங்கள். நிலத்தையும் போய் பார்த்துவிட்டு அப்படியே எல்லாவற்றையும் பேசி முடித்துவிட்டு வந்து விடலாம். சரி, எனக்கு மடத்து காரியங்கள் சில இருக்கின்றன, அவைகளை முடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன். மதியத்திற்கு மேல் சற்று வெயில் தாழ போய்விட்டு வந்து விடலாம். மிகவும் சந்தோஷம் மாப்பிள்ளை, அப்படியே செய்து விடலாம். என்றும் பகவத் சேவையில் ஈடுபட்டு பெருமாளின் அருளுக்கு பாத்திரமாவீர்களாக. என்ன அம்புஜவல்லி, நீ ஆட்டுவித்தபடி இவன் ஆடுகிறானா அல்லது சுயமாகவே ஆடுகிறானா? என்ன மௌனமாக சிரிக்கிறாய்? அடியேன் சொன்னது உண்மைதான் என்கிறாயா? தாங்கள் அறியாததா சுவாமி? தாங்கள் இட்ட வழக்காக இவர் பாசுரங்களை பாடி ஆடி கைங்கரியம் புரிகிறார். அது எனக்கும் உகப்பாகவே இருக்கிறது. எல்லாம் தங்கள் கருணை சுவாமி. ஒரு ஹாஸ்யத்திற்காக கேட்டேன். உன் அகத்துக்காரரின் பணி அந்த அரங்கனே விருப்பமுற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எப்படி என்கிறாயா? இதுவரை பாடி ஆடல் சேவை தொடங்கிய நாளிலிருந்து ஒரு தடையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே. அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம், இச்சேவையில் அழகிய மணவாளனுக்கு பெரு உகப்பு என்று. சுவாமி, சொல் தெய்வவாரி. பகவத் சேவையில் அரையரின் தர்மபத்தினியின் சேவையும் மகத்தானது. நித்தியப்படி கோயிலின் பூஜா பாத்திரங்களை துலக்கித் தருதல், திருவிளக்குகளில் எண்ணெய் சேர்த்தல், சன்னதியை அழகாய் சுத்தம் செய்து கோலமிட்டு பராமரிப்பது பலகாலமாய் செய்து வருவது மிகவும் மெச்சத்தக்கது சுவாமி. உண்மையில் இவர்களின் இரு மனமும் ஒன்றுபட்டு அரங்கனின் சேவையில் ஈடுபட்டுள்ளது மிகவும் விசேஷம். அடியேனின் சகோதரர் தெய்வக்கரசு நம்பியின் கைங்கரியம் இன்னும் விசேஷமானதல்லவா? அவர் மணக்கால் நம்பி ஆச்சாரியாரின் உன்னத சீடராக திகழ்ந்து என்னிலும் பலகாலம் அம்மடத்திலேயே சேவை செய்து வருவது தாங்கள் அறிந்ததுதானே சுவாமி?
அனைத்தும் உன்னதமான பணிகள்தான். அதுவும் நீ அரங்கனின் சன்னதியில் உன் அற்புத கானத்தால் பாடியும் ஆடியும் அப்பெரிய பெருமாளையும் மற்றும் அங்கு வரும் சேவார்த்திகளையும் மெய்மறக்கச் செய்கிறாயே, அது இக்கலிகாலத்தில் கைகொள்ள வேண்டிய மேலான பணி. இது எவ்விதத்தில் மிகவும் மேலானது சுவாமி? பாசுரங்களை பாடி ஆடுவது நாம சங்கீர்த்தனமாகும். தியாயன் கிருதே யஜன் யக்யைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் என்று விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் யுக தர்மம் மாறுபடுகிறது. கிருத யுகத்தில் தவம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கிறதோ, திரேதா யுகத்தில் யாகம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கிறதோ, துவாபர யுகத்தில் ஸ்தோத்திரங்களால் அர்ச்சனை செய்து பூஜிப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கிறதோ, அந்த பலன் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்வதாலேயே கிடைத்து விடுகிறது. பிதாமகர் பீஷ்மரும் எல்லா தர்மங்களையும் விட உயர்ந்த தர்மம் என்னவென்றால் அரவிந்த லோச்சனனான பகவானை பக்தியுடன் நாம சங்கீர்த்தனம் செய்து பூஜிப்பதுதான் என்கிறார். இக்கலிகாலத்தின் உன்னதமான தர்மத்தை நம் திருவரங்க அரையர் கைக்கொள்வதால் தான் கோயிலுக்கு வரும் பக்தர்களை மிகவும் ஈர்க்கிறார் போலும். அவ்வளவு ஏன் தெய்வவாரி, சன்னதியில் அரிதுயில் கொண்டிருக்கும் அரங்கன் வேறு யாருமல்ல, சாக்ஷாத் கண்ணனே என்பது ஆழ்வார்களின் அனுபவம். அந்த கண்ணன் ஆடலுக்கு பேர் போனவனாயிற்றே. ஆயர்குல ஆய்ச்சியர்களுடன் அந்த கண்ணன் ஆடிய நடனம், காளிங்கன் என்னும் பாம்பின் மேல் அவன் ஆடிய நடனம், அதைவிட குறிப்பாக அவன் வெண்ணைக்காக கூத்தாடும் அழகிருக்கிறதே, அதில் மோகித்த நம்மாழ்வார் பல மாதங்கள் நினைவற்று இருந்தாராம். அந்த கண்ணனின் திருநாமங்களில் ஒன்று குடமாடு கூத்தன் என்பதே. திருப்பானாழ்வாரும் நம் அரங்கனை சேவித்து கொண்டல் வண்ணனை கோவனாய் வெண்ணை உண்ட வாயன் என்றும் அண்டர்கோணி அணியரங்கன் என்றும் இங்குள்ள பெரிய பெருமாளை கண்ணனாகவே கண்டுகளித்தார்.